வணக்கம். மனிதர்கள் அடைகின்ற 3 லட்சியங்கள் என்னென்ன என்று ஒரு சிஷ்யன் ஒரு குருவிடம் ஒரு கேள்வியை கேட்கிறான். அதாவது மனித வாழ்விலே உயர்ந்த லட்சியங்கள் என்று போற்றப்படுகின்ற இந்த 3 வகையான லட்சியங்கள் என்ன என்பதனாய் அந்த கேள்வி அமைகிறது. அப்போ இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலே மனிதர்கள் லட்சியம் என்று எதையோ எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உயர்ந்த பதவி, உயர்ந்த செல்வம், உயர்ந்த மன நிம்மதி, உடல் ஆரோக்கியம் என்றெல்லாம் பல்வேறுபட்ட வகைகளாக நாம் லட்சியம் என்பதனை பொருளாக கொண்டு அதற்காக முயன்று கொண்டிருக்கிறோம். ஆனால் குரு இதற்கு ஒரு விடையை பகிர்கிறார். மனிதர்கள் 3 வகையான லட்சியங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று, இந்த உலகத்தில் உயர்ந்த சுகபோகம், இந்த உடலை கடந்த நிலையிலே சொர்க்கத்தை அடைந்து அந்த உலகத்திலே மீதி வாழ்க்கையை கடந்து மீண்டும் பிறப்பது என்பது ஒரு வகையான லட்சியம். இரண்டாவது, இந்த உடலை கடந்த நிலையில் உபாசனைகளை செய்து பிரம்மலோகத்தை அடைந்து அங்கிருந்து நீண்டகால சுகபோகங்களோடு திரும்பி வருவது. அப்படி இல்லை என்றால் அங்கிருந்து மோட்சத்தை அடைவது. இது இரண்டாவது மார்க்கம். மூன்றாவதாக, நல்ல மன தூய்மையை அடைந்து நேராக மோட்சத்தை அடைவது, தன்னை அறிந்து தன்னுடைய இலக்கான இறுதி இலக்கை அடைவது. இதுதான் 3 பாதைகள், 3 லட்சியங்கள். அப்போ இதை இந்திய தத்துவங்கள் துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் என்று பிரிக்கிறது. அப்போ இந்த துவைதம் என்பதனை விவரித்து சொல்லுகின்ற ஒரு ஆசான் நமக்கு மத்துவாச்சாரியார். விசிஷ்டாத்வைதத்தை நமக்கு விவரித்து சொல்லுகின்ற ஒரு ஆசான் ராமானுஜர். அத்வைதத்தை நமக்கு விரித்து சொல்லுகின்ற ஒரு ஆசான் ஆதிசங்கரர். இந்த 3 மகான்களின் துணை கொண்டு இந்த 3 லட்சியங்களை நம்மால் அடைய முடியும். இந்த 3 லட்சியங்களுக்கும் பொதுவாக அறம் என்ற ஒளி இந்த பாதைக்கு வழி காட்டுவதாக அமைகிறது. இந்த அறத்தின் துணை கொண்டுதான் இந்த 3 வழிகளையும் கடந்து செல்ல முடியும். ஆக இந்த முதல் வழி என்பது இந்த உலகத்திலே அறத்தின்படி வாழ்ந்து இருமையாக இந்த உலகத்தை காண்பது. நான் ஜீவாத்மா, இந்த உலகம் பரமாத்மாவினால் ஆக்கப்பட்டது. எனவே நான் கர்மயோகத்தின் மூலமாக எனது பாவங்களை கழித்து புண்ணியங்களை சேர்த்து இந்த உலகத்திலும் இந்த உடல் மறைந்ததுக்கு பின்பு சொர்க்கலோகத்திலும் எனது வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அதற்கு இறைவனை பக்தி செலுத்தி இறைவன் வேறு நான் வேறு என்பதனை அறிந்து இறைவன் பரிபூர்ண அனுக்கிரகம் செய்தாலே ஒழிய இதை அடைய முடியாது என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்து சொர்க்கத்தை பிராப்தியாக பெற்று வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறை. இதற்கும் அறந்தான் அடிப்படையாக அமைகிறது. இது ஒரு சாரருடைய பாதை. இது சரியா தவறா என்ற விவாதத்திற்கு போக வேண்டாம். இதை சமூகத்தில் வாழுகின்ற மனிதர்கள், அதாவது உத்தம அதிகாரிகள், மத்தியம அதிகாரிகள், அதம அதிகாரிகள் என்று 3ஆக பிரித்து இந்த அதம அதிகாரிகளுடைய பாதையாக இந்த பாதை இருக்கிறது என்று சாஸ்திரங்கள் நமக்கு விளக்குகின்றன. இரண்டாவதாக,
உபாசனை மூலமாக, அதாவது யோக நெறிகள் மூலமாக மனதினை பொறி புலன்களை கட்டுப்படுத்தி இந்த யோக பிரஷ்டனாக ஒரு மனிதன் வாழ்க்கையை துவங்கி இந்த யோக நெறியிலேயே வளர்ந்து சென்று அதனுடைய உச்ச நிலையாக இறைவனும் நானும் ஒன்றுதான் என்பதனை இறைவனோடு இரண்டர கலந்து ஒரு மனிதன் தன்னை இறைவன் வேறு, ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு அல்ல, இந்த பரமாத்மாதான் ஜீவாத்மாவாகவும் இருக்கிறது என்பதனை ஒரு விசிஷ்ட அத்வைதமாக அறிந்து அவர்களுடைய நிறைநிலையிலே அவர்கள் பிரம்மலோகத்தை அடைகிறார்கள். பிரம்மலோகம் என்பது பதங்களிலே உயர்ந்த பதம். அந்த பதத்தை அடைந்து அந்த பதத்திலே நிலை பெற்று அங்கிருந்தே மோட்சத்தை அடைவதற்கான வாய்ப்பும் அதில் இருக்கிறது. ஏற்கனவே இவர்களுக்கு மன தூய்மை இருப்பதனால், இவர்கள் பொறி புலன்களை அடக்கி இருப்பதனால் அங்கிருந்து அவர்கள் நேராக மோட்சத்திற்கு செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இல்லை அங்கிருந்து மீண்டும் பிறவி எடுத்து ஒரு பக்குவமான நிலையை அடைந்து அதற்கு பின்பு அவர்கள் மோட்சத்தை அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த மூன்றாவது வழிமுறை என்பது இந்த உலகத்திலேயே, அதாவது விவேகம், வைராக்கியம், முமுட்சுத்துவம் போன்றவைகள் அமையப்பெற்று நல்ல குருமார், அதாவது பிரம்மத்தை அவாவிய பிரம்மனிஷ்டனாக இருக்கக்கூடிய, அதே சமயத்தில் ஸ்தோத்ரிய பிரம்மனிஷ்டனாக இருக்கக்கூடிய குரு அமையப்பெற்று அவர்கள் வாயிலாக சாஸ்திரங்களை கேட்டு அறிந்து அந்த பிரம்மமே நான் என்பதும் பிரம்மம் என்பதும் வேறு பொருள் அல்ல என்பதனை அறிந்து தெளிந்து இங்கேயே வாழுகின்ற காலத்திலேயே ஜீவன் முக்த நிலையை அடைந்து, அதாவது ஒரு முக்தி நிலையை அடைகின்ற இறுதியான ஒரு பயணம் ஒன்று இருக்கிறது. அந்த பயணம் இந்த ஜீவமுக்தி அல்லது விவேக முக்தி என்று அழைக்கப்பட்டு இந்த பூமியில் இருக்கும்போதே அவர்கள் முழுமையை அடைகின்ற பாதை. இதுதான் மனிதர்களின் லட்சியம், மனிதர்களின் பாதை, மனிதர்களின் இலக்கு. அதை விடுத்து இந்த பூலோகத்தில் இருக்கின்ற சுகமோ, பூலோகத்தில் இருக்கின்ற செல்வங்களோ, பொருளோ, இந்த சரீரமோ தருகின்ற சந்தோஷம் நிலைத்த தன்மையுடையது அல்ல. இவைகள் அனித்தியமானவை, அவ்வப்போது தோன்றி மறையக்கூடிய தன்மை வாய்ந்தவை. இவைகளை லட்சியமாக கொண்டு நாம் முயன்றால் நாம் தோற்றுப்போவது உறுதி. இவர்களை சாஸ்திரம் மரணத்திலிருந்து மீண்டும் மீண்டும் மரணிக்கிறார்கள் என்று விளக்குகிறது. நன்றியும் வணக்கமும்.